வெற்றியின் முகட்டில் இந்தியா கூட்டணி இருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். வாக்கு எண்ணிக்கையின் போது அதிகமான விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என கூட்டணி கட்சியினருக்கு வேண்டுகோள். கன்னியாகுமரியில் விவேகானந்தர் மண்டபத்தில் தியானத்தை பிரதமர் மோடி இன்று நிறைவு செய்கிறார். இன்று பிற்பகல் 3 மணிக்கு புறப்பட்டு டெல்லி செல்கிறார். விவேகானந்தர் மண்டபத்திற்கு மீண்டும் படகு சேவை தொடக்கம். 12 மணி வரை மட்டும் பொதுமக்களுக்கு என தகவல். ஷூட்டிங்கிற்கு பார்வையாளர்களை கூப்பிட்டு செல்கிறார் பிரதமர் மோடி. தியானம் தொடர்பாக நடிகர் பிரகாஷ் ராஜ் விமர்சனம். நிறைய ஷூட்டிங் பார்த்திருப்பேன், மக்கள் வருவாங்க, இவரே ஆடியன்ஸ் கூட்டு போறாரு, அவ்வளவுதான். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே கீழ் சென்றத்தூரில் வயிற்றுப்போக்கிற்கு ஒருவர் உயிரிழப்பு. 15 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஆட்சியர் ஆய்வு. கோவை அருகே மருதமலையில் உடல்நலம் குன்றிய யானை கிரேன் உதவியுடன் எழுந்து நின்றது. உடன் இருந்த குட்டி யானையை காணாததால் ட்ரோன் மூலம் தேடும் வனத்துறை. ஏழாம் கட்ட மக்களவைத் தேர்தலில் 57 தொகுதிகளிலும் விறுவிறு வாக்குப்பதிவு. வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமையாற்றும் மக்கள். இறுதிக்கட்ட மக்களவை தேர்தலில் வாக்களித்த ஜே.பி. நட்டா, யோகி ஆதித்யநாத், லாலு பிரசாத் யாதவ். பஞ்சாபில் வாக்களித்தார் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங். மாநிலம் முழுவதும் தாய்ப்பால் விற்கப்படுகிறதா என கண்காணிக்க உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் உத்தரவு. மாதவரத்தில் தாய்ப்பால் விற்கப்பட்ட விவகாரத்தை அடுத்து முடிவு. டெல்லியில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் இன்று ஆலோசனை. திமுக சார்பில் பங்கேற்கிறார் பொருளாளர் டி.ஆர். பாலு. திருவள்ளூர் அருகே காக்கலூர் சிப்காட் பெயிண்ட் தொழிற்சாலை தீ விபத்தில் உயிரிழப்பு 4ஆக உயர்வு. கருகிய நிலையில் புஷ்கர் என்பவர் சடலமாக மீட்பு. மதுரை அருகே கள்ளந்திரியில் மீன்பிடி திருவிழா. நூற்றுக்கணக்கானோர் கூடி மீன்களை அள்ளிச் சென்றனர். பள்ளி செல்லும் மாணவர்களுக்காக சேலம் ஆட்சியர் அலுவலகத்தில் ஆதார் பதிவு செய்ய குவியும் கூட்டம். தினமும் 40 பேருக்கு மட்டுமே பதிவு செய்வதால் பொதுமக்கள் காத்து இருக்கும் நிலை. கோடை விடுமுறை முடிவடைய உள்ளதால் திருப்பதி மலைக்கு வரும் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பு. 30 மணி நேரத்திற்கு மேல் காத்திருந்து சாமி தரிசனம். முல்லை பெரியார் அணையிலிருந்து கம்பம் பள்ளத்தாக்கின் முதல் போக சாகுபடிக்காக தண்ணீர் திறப்பு. 14,707 ஏக்கர் இருபோக நிலங்கள் பாசன வசதி பெறும். நாடு முழுவதும் வணிக பயன்பாட்டு சிலிண்டர்களின் விலை குறைப்பு. கடைகளில் பயன்படுத்தப்படும் மானியமற்ற சமையல் சிலிண்டர் விலை 70 ரூபாய் 50 காசுகள் குறைக்கப்பட்டுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு எதிரே போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க புதிய திட்டம். வண்டலூர் முதல் காட்டங்குளத்தூர் வரை உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க திட்ட அறிக்கை பணி தீவிரம்.
T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இன்று தொடக்கம். முதல் ஆட்டத்தில் அமெரிக்கா கனடா மோதல். மாதவரத்தில் தாய்ப்பால் விற்பனை செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து மாநிலம் முழுவதும் தாய்ப்பால் விற்கப்படுகிறதா என கண்காணிக்க உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். சென்னை மாதவரம் பகுதியில் தாய்ப்பாலை பாட்டிலில் அடைத்து 500 ரூபாய்க்கு விற்பனை செய்த புரோட்டீன் பவுடர் மொத்த விற்பனை கடைக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். புரோட்டீன் பவுடர் விற்பதற்காக வழங்கப்பட்ட லைசன்ஸ் நம்பரை வைத்து தாய்ப்பால் பாட்டிலில் அடைத்து விற்பனை செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாநிலம் முழுவதும் அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்களின் தகவலின் அடிப்படையில் தாய்ப்பால் விற்பனை மையங்களை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். தாய்ப்பால் விற்பனை குறித்து கண்காணித்து ஆய்வு செய்ய சென்னையில் 18 குழுக்களும், திருவள்ளூர் மாவட்டத்தில் 17 குழுக்களும் அமைக்கப்பட்டுள்ளன. தாய்ப்பால் விற்பனை செய்யப்படுவது தெரிந்தால் தகவல் தெரிவிக்கலாம் எனவும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் தாய்ப்பால் விற்பனை செய்வது சட்டப்படி குற்றம் என்பதால் வேறு பொருட்கள் விற்பனை செய்வதாக கூறி தாய்ப்பால் விற்பனை செய்பவர்களின் லைசன்ஸ்களை ரத்து செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. 57 தொகுதிகளில் நடைபெற்று வரும் இறுதிக்கட்ட மக்களவைத் தேர்தலில் காலை 9 மணி நிலவரப்படி 11.31% வாக்குகள் பதிவாகியுள்ளன. பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், பீகார், ஒடிசா, ஹிமாச்சல பிரதேசம், ஜார்க்கண்ட் ஆகிய 7 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசமான சண்டிகர் என மொத்தம் 57 தொகுதிகளில் இன்று இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி போட்டியிடும் வாரணாசி தொகுதியிலும் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. வாக்காளர்கள் காலை முதலே நீண்ட வரிசையில் நின்று தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி வருகிறார்கள். வாக்குப்பதிவு நடைபெறும் வாக்குச்சாவடி மையங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதேபோல் வாக்காளர்கள் சிரமமின்றி வாக்களிக்க பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகள் 4ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜக எதை வேண்டுமானாலும் செய்யும். காரணம், தேர்தல் கமிஷன் என்று ஒன்று இருக்கிறது. நேற்றைக்கு கூட பிரதமர் விதிமுறைகளை மீறி அவருடைய தொகுதி வாரணாசியில் இன்றைக்கு தேர்தல் நடக்கிறது. பிரச்சாரத்தினுடைய நேரம் முடிந்த பிறகு அங்கிருந்து இங்கே வந்து பறந்து வந்து தியானம் செய்வதைப் போல எல்லா டிவியிலும் எல்லா பத்திரிகையிலும் அவர் கடவுளை பூரா உட்கார்ந்து செய்கின்ற ஒரு பிரச்சாரம் செய்கின்ற ஒன்று நடைபெற்றிருக்கிறது. இதுவரை எந்த ஜனநாயக நாட்டிலும் இப்படி நடந்தது கிடையாது. ஆனால் அது நடந்திருக்கிறது. அது குறித்து புகார் கொடுத்த போது அதை நேற்றைய தினம் தேர்தல் ஆணையம் நிராகரித்திருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டிலே நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை, காரணம் 40க்கு 40 வெற்றி பெறப்போவது எங்களுடைய கூட்டணி தான். ஆகவே நாங்கள் தான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வாக்குச்சாவடிக்கு செல்கின்ற கவுண்டிங் ஏஜென்ட்ஸ் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை விளக்க வேண்டும் என்று தலைவர் தளபதி அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தலைமை கழகத்தின் சார்பாக இன்றைக்கு அருமை நண்பர் மூத்த வழக்கறிஞர் மாநிலங்களவை உறுப்பினர் என்ஆர் அவர்கள் ஏறத்தாழ 1 மணி நேரம் அந்த வாக்கு எண்ணிக்கை செல்ல இருக்கின்ற கவுண்டிங் ஏஜென்ட்டுக்கும் சீஃப் ஏஜென்ட்டுகளுக்கும் ஒரு வகுப்பையே நடத்தினார். ஆக மேலும் அவர்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தொலைபேசியில் கூட தொடர்பு கொள்ளலாம் என்று கூறியிருக்கிறோம். ஆக we are prepared, எதற்கும் தயாராக இருக்கிறோம். எதையும் ஃபேஸ் பண்ணுவதற்கு தயாராக திமுக இருக்கிறது. 4ஆம் தேதி வெற்றி எங்களுக்குத்தான். திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவது உறுதி. நேற்றைய தினம் கூட நாங்கள் கொடுக்கல. எங்களுக்கு இந்த தேர்தல் ஆணையத்தை பற்றி தெரியும். ஆகினால்தான் நாங்கள் என்ன சொன்னோம், நான் என்னுடைய பேட்டி ஏற்கனவே நான் எங்களுக்கு தேர்தல் முடிஞ்சு கொடுப்பாங்கன்னு சொல்லி தான் முதல்ல அரை மணி நேரத்தை ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்து நான் கொடுத்த அதுதான் இன்றைக்கி புகார் கொடுத்துருந்தாங்க. புகார் இல்லை, அந்த கவுண்டிங் பற்றி கொடுத்துருந்தேன். அது அவர் கொடுத்ததை தேர்தல் ஆணையர் ஏற்றுக்கொண்டார். காரணம் சட்டத்தில் அதுதான் இருக்குது. அதனால் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறோம் சொல்லிட்டு அது கூட தேங்க்ஸ் டு மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் அவர் பேசுனதுனால தான் நாங்கள் அப்படி கொடுத்தோம்.
அவர் உங்களுக்கெல்லாம் பேட்டி கொடுக்க அதுதான் ராதாகிருஷ்ணன் தான் கடைசியில் என்னன்னு சொன்னார். அது எங்கள் ஐ ஓப்பனர் மாதிரி ஆயிடுச்சு. அதனால ஒரு புகார் கொடுத்து அது இன்னைக்கு இந்தி பத்திரிகையில் கூட அவர் சொன்னதையும் போட்டு எங்கள் எழுதி வாக்கு எண்ணக்கூடிய மையங்கள்லாம் இல்லை, இதுவரையில் எந்த புகாரங்களுக்கு வரலை. அது கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய தோழர்கள். அங்கங்கே சில நேரங்களில் கேமரா ஒர்க் பண்ணலன்னு வந்துச்சு. அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு எங்களுடைய அது கூட யாரும் எங்கள் கட்சி தோழர்கள் கண்காணித்தது தான் புகார்களே கொடுத்தாங்க. காரணம்னா 24/7 எங்கள் அளவு விஜிலண்ட்டாக இருக்குது. அதை பார்த்துருக்கிறார்கள். ஆகவே இதுவரையிலும் எதுவும் நடக்கலை. எங்களுக்கு இருக்கு. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்களை சந்தித்தார். பிரதமரின் தமிழக வருகை, தேர்தல் முடிவுகள் குறித்து பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.